Vanakkam. Who wrote the leaves and the reasons behind that? சித்தர்கள் வாழப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 4000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. அப்போ இது யுகம் என்பது கலியுகம். கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து அதிகமான தவறுகள், அதிகமான கெட்ட எண்ணங்கள், அதிகமான கெட்ட வழிமுறைகள் செல்லக்கூடியது. அப்போ இந்த வழிமுறைகள் செல்லாமல் இருக்கக்கூடியதற்கு சித்தர்கள் என்ன செஞ்சாங்க? தவம் இருந்தார்கள். தவம் இருந்து தவ வலிமை அடைந்தார்கள். தவ வலிமை அடைந்து இந்த மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு தன்னால் என்ன செய்ய முடியும்? கடவுள் என்பது உண்டு. அப்ப இந்த கடவுளுக்கு அடுத்தது சித்தர்கள், ரிஷிகள், மகரிஷி. அப்ப இந்த சித்தர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன? அப்ப பாவம், அதாவது மக்கள் நல்வழிப்படுத்தக்கூடியதற்கு என்ன வழி செய்யலாம்? அப்ப இந்த நல்வழிப்படுத்தக்கூடியதற்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு சித்தர்கள் தன்னுடைய தவ வலிமையினால் கிரகங்களின் நிலைகளோட அப்ப இந்த கலியுகத்தில் தவறுகள் நடக்காமல் ஆன்மீகத்திலும் கடவுள் பக்திகளும் நல்வழி செல்லக்கூடியதற்காகவும் இந்த சுவடியே எழுதப்பட்டது. சித்தர்கள் சொல்லக்கூடியது என்ன? அதாவது ஒரு மனிதன் நீ இந்த குடும்பத்துல தான் பிறக்கணும், நீ இந்த பேர்ல தான் பிறக்கணும், உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சாங்க. அப்ப கணிக்கக்கூடியதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நீ இந்த பாதையில் சென்றால், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் சொல்லக்கூடிய நல்வழி பாதை ஆன்மீகம். அப்ப பிறருக்கு உபத்திரம் இல்லாமல், பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல், அது ஜீவராசிகள் அனைத்திற்கும் துன்பம் விளைவிக்காமல் அதற்கு உன்னால் முடிந்த உதவிகள், உணவுகள், தானங்கள், தர்மங்கள் இது செய்து இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய கெட்ட பாதையிலிருந்து நல்வழி பாதைக்கு அடையக்கூடியதற்கு உண்டானதற்காக தான் இந்த சுவடி என்பது எழுதப்பட்டது. முழுமையாக சொன்னான். வணக்கம்.